நமச்சிவாய. கரூர் அஷ்டோ பாக்கியலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலு மேய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய் பகவானை பற்றி பார்க்க போகிறோம். செவ்வாய் அப்படின்னாலே முதல்ல ஒரு ஆண் கிரகம். அவருடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அவர் ஒரு கோபக்காரர், முரட்டுத்தனமுடையவர், மூடத்தனமுடையவர், வேகமுடையவர். வேகம் இருக்கும் அளவுக்கு விவேகம் அவருக்கு இருக்காதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாய் நல்லா இருக்கவங்களுக்கு சட்டுன்னு கோபப்படவங்களாக இருப்பாங்க, சண்டை பிரியராக இருப்பாங்க. நல்லா பாருங்கள், செவ்வாய் ஏதாவது ஒரு விதத்தில் லக்னத்தையோ லக்னாதிபதியையோ பார்த்துட்டாக்கா அவங்க ரொம்ப கோபக்காரராக இருப்பாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. எதையுமே நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தைரியமும் மன வலிமையும் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். வீரம், விவேகம் அனைத்துமே இவருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உடல் கட்டுக்கோப்பான உடலுக்கு சொந்தக்காரர் செவ்வாய். ஜிம் பாடின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு உடல் கட்டுக்கோப்பான உடலை கொண்டவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் நல்லா இருக்கவங்களுக்கு உடல் வலிமை, மன வலிமை, வீரம், விவேகம், வீரியம் அனைத்துமே நல்லா இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். இவருக்கு தைரியம் அதிகமாக இருக்கும், மன உறுதி இவருக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். விடாமுயற்சி இவர்கிட்ட அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். எந்நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். தொழிலுக்கு காரகர், காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறாரு இல்லைங்களா. அதனால் இவர் தொழில், ஏதோ ஒரு தொழிலோ வேலையோ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். உடல் அமைப்புகளில் பல்லுக்கு சொந்தக்காரர் செவ்வாய். மண்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, மண்டை ஓடு, அதுக்கு சொந்தக்காரர் அதை செவ்வாய் தான் வகிக்கிறாரு. கையில் இருக்க நெகங்களுக்கு சொந்தக்காரர் செவ்வாய் தான். உடம்பில் உள்ள இரத்தத்திற்கு, இரத்த ஓட்டத்திற்கு, இரத்த சிவப்பணுக்களுக்கு சொந்தக்காரர் செவ்வாய் தான். எலும்பில் உள்ள மஞ்சை, அதுக்கு சொந்தக்காரர் செவ்வாய் தான். செவ்வாய் நல்லா இருக்கும்போது தான் நமக்கு உடல் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மையோடு நமக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆணுக்கு செவ்வாய் நல்ல பலமாக இருக்கும் பொழுது தான் அவர் வேகம், விவேகம், வீரியம், வீரம் அனைத்தும் நிறைந்தவராக இருப்பார். அவருக்கு செவ்வாய் நீசமாக இருந்தாலும் 6, 8, 12 மறைந்திருக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கா 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கா அவருக்கு மற்றவங்கள்ட்ட எதையுமே டக்குன்னு பேசக்கூடிய தைரியம் அவர்கிட்ட இருக்காது. பயந்த சுபாவம் அவர்கிட்ட அதிகமாக இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் நல்லா இருக்கும்பொழுது தான் நல்ல கணவர் அவருக்கு கிடைப்பாருன்னு எடுத்துக்கலாம். மங்களகாரகன் இல்லையா செவ்வாய், அப்போ ஒரு மங்களத்துக்கு உரியானவர் செவ்வாய். சிவப்பு கலருக்கு அனைத்துக்குமே செவ்வாய் தான் வகிக்கிறாரு. இரத்த ஓட்டம் அனைத்துக்குமே செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் ஒருத்தருக்கு வீக்காக இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை கும்பிடும் பொழுது அவங்களுக்கு செவ்வாயின் அருள் பார்வையும் அவருடைய நல்ல பலன்களும் நமக்கு கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம். பத்ரகாளி, காளி, இது எல்லாத்துக்கும் செவ்வாய் தான் அதிதேவதையாக வராரு. துர்கா தேவிக்கு செவ்வாய் அதிதேவதையாக வராரு. அப்போது செவ்வாய் வீக்காக இருக்கவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் காளியம்மனையும் துர்கா தேவியையும் வழிபடும் பொழுது நமக்கு செவ்வாயின் நல்ல பண்புகள் நமக்கு கிடைக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாய் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அவங்க எந்த மாதிரியான தொழிலை அவங்க சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல செவ்வாயினாவே போலீஸ், இராணுவம், மிலிட்டரி, அப்புறம் அறுவை சிகிச்சை நிபுணர், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர், தீயணைப்புத்துறை, இது அனைத்துக்குமே சொந்தக்காரர் செவ்வாய் தான். நம்ம தற்காப்பு கலைன்னு சொல்லக்கூடிய அனைத்துக்கும் சொந்தக்காரர் செவ்வாய் தான். இப்போ தற்காப்பு கலையில் யாரெல்லாம் முன்னிறுத்தி வராங்களோ அவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ இந்த துறையில் நம்ம தொழில்களை தேர்ந்தெடுத்து அதன் மூலியமாக நம்ம அதை சூஸ் பண்ணி படித்து அதில் வேலைக்கு போகும்பொழுது நமக்கு நல்ல பலன்களும் நல்ல வருமானங்களும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ செவ்வாயை நாம் அனைவரும் வழிபடும் பொழுது நமக்கு உடல் அமைப்பு, மன வலிமை, மன உறுதி அனைத்துமே கிடைக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் செவ்வாயை கும்பிடுங்கள், நல்ல பலன்களை அனுபவியுங்கள் என்று சொல்லி
இந்த பதிவினை இதோடு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.